பரிதாரத்தை பூசிக்கொள்ள என்னுடைய சக்தியினாலும் என் கணவரின் சக்தியினாலும் உனக்கு குழந்தை பாகம் உண்டாக்கின்றேன். அம்மா பூஜைக்கு உட்கார்ந்தாங்க, ஆளகானம் சைலண்ட் ஆகுது, புகை மூட்டும் காணா நேரம் கல்பூத்து போது கொல்தி காந்துருப்பாங்களே, எங்க பேனாங்க அம்மோ அம்மோ எங்க பேனாங்கன்னே தெரியல. நான் என்ன பண்ணுவேன் அம்மா? அவனா விரதம் மயக்கி வேந்து நான் தண்ணி அம்மா எவ்வளோ தண்ணி ஏமா என்னமா துட்டு இல்லாம தேறிதம்மா இப்படி அம்மா இருக்குது புரியுமா? பூச்சி உட்காந்து சொல்ல நல்லா உக்காந்து இன்னும் திருவண்ணாமலை மலை பேர் வந்துக்குதம்மா. ஐயோ அந்த ஆளு ஏற்கனவே சுடக்கூடு, இதை பார்த்தாங்க என்ன சட்னி ஆகிடுவோம்மா, சட்னி ஆகிடுவோம். இன்னைக்கு வேற ஈசங்கட வரத்து வாங்கி வந்துங்கிறாரா, நம்ம என்ன சொல்லுன்னு தெரியல. என்ன சமாளிச்சு நம்ம போச்சு. அம்மா தாயே, இது என்னம்மா சோதனை? உன்னை வணங்குறேன், வணக்கத்துல கீழே விழுந்துட்டேன். எடுத்து பார்த்தா நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறேனே. அம்மா உன்னுடைய சக்தியா உன்னுடைய அருளால் நான் நிறமாத கர்ப்பிணி ஆயிட்டேன். ஆனா இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும் என்றே தெரியலையே. திடீர்னு எப்படி கர்ப்பமானு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? உண்மை சொன்னா நம்ப மாட்டாரே. அம்மா தாயே. ஆமா போய் ஈசில பாத்தியா பட்டு குத்தானா? அவன் வரத்து கொடுக்கல, அவிச்சு கொடு. நல்லது நல்லது, டாக்டர் கூட சொல்லிக்கிறார், முட்டை அவிச்சு சாப்பிடணும் உடம்பு நல்லது. அந்த பரதேசத்து போய் வர கூட போறது. நான் சொன்னா வரன் குத்தானா இல்லையா? எனக்கு ஒரு மகன் பிறப்பா. நல்லது. இரு விழியா இருக்க வச்சவங்க. அட கண்ணு டிமாண்டா ரெண்டா ஷிஃப்ட் வரும். கண்ணில்லை என்றாலும் பரவாயில்லை. எனது மகனால் எனக்கு மரணம் செத்துரு. வேஜான் காலத்துல என்ன பண்ண போற? செத்துரு. அண்ணன் அப்பங்காரன் புள்ள நம்ம எப்படா சாவாடிப்பானோ ஒவ்வொரு குவார்டர் வாங்கி குத்துங்கறான். அது எது புள்ளாய் வெட்டுமோ சாவறதாம். இந்த கபாலத்துறை எதற்கு எவன் இருக்கு? நந்தே நீ செத்துருவ நீ. ஏமா ராஜா பிள்ளை பிறந்தால் தான்டா மரணம். அந்த பிள்ளையை பிறக்காம அப்ப வந்துங்க லோடு எந்த லோடு? அட செங்கல் லோடு வந்து ராத்த சொன்னா நான் என்ன கேட்டேன்? ஞாபகம் வந்துச்சு. என்ன மாவேங்க பாக்கணுமா? உள்ளக்கறாங்க போ. நான் கேட்டி ஆ போதோ போ போ. ஆண்டவா, என் கணவர் வர நேரமாகி விட்டதே. ஐயோ, நான் எதை சொல்லி மறைக்க போறேன்னு தெரியலையே. அம்மா சென்ற கணவர் வருவார் என்று படி மேல் விடுவிக்கக்கூடியவள் ஏன் அந்த புறம் திரும்பிக்கிறாய்? நமக்கு பிள்ளை என்று ஏக்கப்படுகிறாயா? அந்த ஏக்கத்தை இன்றோடு மறந்துவிடு. அப்ப வந்துகிற லோடு எந்த லோடு? அட செங்கல் லோடு மறுபடியும் வந்துக்குது. அது எவனா கேட்டாங்க? அது வந்துக்குது. என்னென்ன பண்ண சொல்றா? போ போ. நமக்கு அந்த பிள்ளையை பிறக்க வேண்டாம். அந்த பிள்ளை பிறந்தால் தாண்டி எனக்கு மரணம். அந்த பிள்ளையை பிறக்காமல் இருந்தால் எனக்கு மரணம் வருமா? பின்னாடி போய் வீந்திராத. கோபலவல்லே, நான் என்ன பேச கொண்டிருக்கிறேன்? நம்மளா வச்சா 800 ரூபாய், பொம்பளை வச்சா 300 ரூபாய். அது இல்ல, ஆம்பளைனா ஒரு மூஞ்சி காட்டுறாங்க, பொம்பளைனா ஒரு மூஞ்சி காட்டுறாங்க. ஆம்பளைனா போதும், பொம்பளைனா போது. அப்போ ஆம்பளை காவலாமா? பாரு நிக்கத்த பாரு போ. பரதேச பயிர் வழங்குறுப்பாளர்களுக்கு இமாச்சலம் சென்று நமக்கு ஒரு மகன் பிறப்பான். இரு விழியை இருக்க வைத்து விட்டான். இரு விழியில் என்றால் பரவாயில்லை. என் மகனா எனக்கு மரணம் சொல்லியிருக்கான். நானும் இல்ல, அந்த பரவன் கொடுத்த வரம் படிக்காத பார்த்தவர் எப்படி இந்த பிள்ளை வந்தது? அத்தா, நீங்க இந்த சிவனை வணங்க போனீங்க, நான் அந்த கருமாரி வணங்க போனேன். அந்த கருமாரி வணங்கியதால், அந்த அம்மனுடைய அருளால், அந்த அம்மனுடைய சக்தியால் நான் நிறமாத கர்ப்பிணி ஆயிட்டேங்க. அந்த பாவி பஞ்சா முன்னால எங்களுக்கு வேலை இல்லாத போச்சப்பா. முன்னால தான் முடியல, வாய் முடி இருக்க கூடாதா? பிரச்சனை வந்து பாத்தியா? இப்ப பாத்தியா? அது முன்னால வந்து ஆம்பளை தான் பொம்பளை குழந்தை கொடுத்துட்டாங்க. இப்ப பொம்பளையா பொம்பளை குழந்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இனிமே ஆம்பளைங்க வேலை இல்லப்பா. தூமாடி சேர்த்து வாங்கப்பா. முதல்ல நீ தான் ஒரு குழந்தை கொடுத்து வக்கு இல்ல பேச்சு பாத்துறீங்க. கருமாரியா உருமாரியா இவருக்கு பிள்ளைய கொடுத்தாலும் குத்துட்டு போச்சு. இந்த பிள்ளையை வச்சு கொஞ்சம் அந்த பரதேசம் என்ன வர கொடுத்து வந்துருமா? நமக்கு பிறக்கும் பிள்ளையால் மரணம் வர இந்த
கருவிருந்தால் எனக்கு பரவாயில்ல. இந்த கருவை நீ கலைத்து என்னங்க சொல்றீங்க? குழந்தை கிடைக்கிறதா? குழந்தை இல்லை என்று எப்படி எல்லாம் தவ கிடந்தோம். அழகான ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தை அழுக்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு? ஏய், எனக்கு மட்டும் இதயம் இல்லையா? இதயத்தோடு இறைவனை பார்க்க சென்றேன். அந்த பரதேசி பயல் பரங்கொடுப்பான் என்று சென்றேன். எனக்கு சாபத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு பிறக்கும் இல்லை இருவிழியா இருக்க வைத்தால் இருவிழிகளை நாம் பரவாயில்லை. மகனால் எனக்கு மரணம் கொடுத்திருக்கிறார். செத்து கருவை கலை நான் சாகணும் உனக்கு கவலை சொல்ல. வெச்சால காட்டி எந்தி என்ன பண்ண போற? கை இந்த கபாலா துறை இந்த கருவை கலைத்து என் உயிரை போனாலும் முடியாதுங்க. நீங்க செத்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை அழிக்க முடியாது. எரிமலையாய் தீண்டாதே 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 தீண்டாதே. மேகத்தால் துள்ளி வரும் மெய் போன்ற வார்த்தைகளும் மேகத்தால் துள்ளி வரும் மெய் போன்ற வார்த்தைகளும் தானத்தால் சொல்லுகிறேன். என் பாவம் பொல்லாதது, பெண் பாவம் பொல்லாதது, என் பாவை நில்லாதது. பெண் பாவம் பொல்லாதது, என் பாவை நில்லாதது. இன்பம் துன்பம் எது வந்தாலும் உண்மை காணுவது. ஆணையிட்டு தெரிஞ்சாது அன்னையிலும் பெருகாது. ஆத்திரத்தில் அடிக்காதே, எரிமலையாய் தீண்டாதே 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 தீண்டாதே. சொல்லுவார்த்தை கேளுங்க. அடியாதே அடியாதே அடியாதே. ஓ பயா டாய் பணம் வச்சாங்க தலை வச்சு வார்த்தையில காட்டியா? பெண் பாவம் பொல்லாது. பின்ன பின்பாவம் போவால்டா. அப்ப ஆம்பளைங்க பாவம் அவதான் ஒண்ணிலாத போச்சு. எதுவுமே இல்லாத போச்சு, எதுவுமே இல்லாத போச்சு. நம்மளாவது பரவாயில்ல, கல்யாணம் ஆயிட்டு வந்து பசங்க என்ன பண்ணுவாங்க? டாய் வருங்கால வாரிசுடா என் தலைமுறைங்க. உன்னால தான் கெட்டு போச்சு. டா, இத பாரு, பொம்பளை பாவங்க போவங்க குடிச்சு டேய், நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த கருவிலே கலைத்தடை. என்னங்க சொல்றீங்க? நான் உயிரோடு இருந்தா மற்றொரு பிள்ளையை வெற்றி யார் நீ இந்த அது முதல்ல ட்ரை பண்ண வேண்டியதானே? உன்னால முடியல, பேட்டரி காலியாகி போச்சு. அப்போ கையால லோ ஆயிடுச்சு. கையால அவையல் சொன்னாலே. ஓ கிடையாதா, பேட்டரி காலியாகி போச்சு. டேய், இந்த கபாலா துறை எதிர்க்க கப்பல்ல சுடு. என்ன டாய் எல்லாம் இந்த கருவை கலைத்தடை. என் உயிரை போன முடியாதுங்க. உயிரே போனாலும் தெரியும். வணங்க இந்த உயிர் வணங்க சொல்றதுக்கு வணங்க வணங்க. ஐயோ வந்துட்டா. வருவான் கரு விளங்காதவனை விளங்காதவன். அந்த யமன் உனக்கு சங்க ஊதிட்டான். கூப்பிடுறான் போய். டேய், நல்லா அந்த மொட்டையை ஓடிச்சு விட்டுட்டேன். யமனாவதாவது மரணத்தாவது. அத வந்துட்டானே கத்திங்கிறான் பாரு. குவா வாடா குவா வாடான்னு. டேய், அது எங்கானா 2 மாசமாவது வெயிட் உள்ள இருந்திருக்கும். அது 8 வச்சு வெளியே வர வச்சேன். உனக்கு கூப்பிட்டுங்குது குலாஸ் போ. டேய், இந்த கபாலா துறை இருக்கு வரை எதை எதிர்க்கவோ அதான் முடிய அந்த போதுங்க. பிள்ளையோ பிறந்தாலும் சரி முடிஞ்சு போச்சு. பிள்ளை பிறக்கலாம். வந்துட்டான் யமன். டேய், கூப்பிட்டுங்கிறான். யாரு? வா பார்க்கலாம். யமனுக்கு யமன்தான். ஆனா எனக்கு தான் நல்லது. நீ செத்தாலும் எனக்கு குவார்டர் உண்டு. அந்த குழந்தை செத்தாலும் எனக்கு குவார்டர் உண்டு. என்னடாப்பா? அவன் மொத்தல எனக்கு ஒரு குவார்டர் உண்டு. வா பார்க்கலாம் உன் யமனை. செத்தாலும் கோட்டை உண்டு, பாய்ந்தாலும் கோட்டை உண்டு. உலகத்துல அதான் நடக்குது. கோட்டை பெரு. வா பார்க்கலாம். யமனை பார்க்கலாம். எங்க யமன்?
ஏமா யமனே நீதான்டா எனக்கு யாரு உடனே இருந்தே உன் கொல்லுவியா ஏமா அத பாரு அம்மா மடியில பத்துக்கிறான் பாரு கூப்பிடுறான் பாரு போ பாத்தியாடா உன் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ஓ போயா பிள்ளையே வேண்டாம் என்று மறுத்துரைத்தேன் கருவை சுமக்காது என்று மறுத்தேன் ஆ. பிள்ளையை பெற்று கொஞ்சறியா இந்த பிள்ளையால் எனக்கு மனம் தெரியுமா தெரியாதா தெரிந்திருந்த பெண் பிள்ளையாக பெண் பிடித்தான் இந்த குழந்தையை பற்றி இருக்கேன் இந்த குழந்தை கரைச்சல் என் கணத்தில் கொடுத்தேன் முடியாதுங்க முடியாது உனக்கு முடியாது முடியாது முடியாதுங்க பிடிவாதம் அண்ணா சொல்றது கேளு நீ போயிடுவா இந்த கபாலாத்துறை அழிக்க என்ன எவ்வளவு பிறக்க தொங்கி போச்சு மொத்தம் தொங்கி போச்சு எல்லாம் தொங்கி போடு கொடுக்க முடியாதா முடியாது 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 அடிச்சே அடி கொல்லேன் கொல்லேன் அடி கொல்லேன் கொல்லேன் குழந்தை கேட்டு பிடிச்சிட்டாங்க எங்க குழந்தை தலையை திரும்பிங்க நிமித்தா இது சாக போற குழந்தை ஐயோ தலை கீழே இருந்தா மேல கால மேல தூங்கிடு வேணாங்க விட்டுருங்க விட்டுருங்க ஏஜமா அந்த குழந்தை மூஞ்ச ஒரு முறை நான் பாத்துறேங்க நம்மள பாக்காதே இத பாருங்க குழந்தை சாவத்தான் சாவ போகுது ஒரு முறை நான் பாத்துறேன் முடியாது இத பாருங்க இந்த குழந்தைக்கு பாதி ஏற்பாடு எந்து ஆமா அது என்னடா பாதி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணது நானு ஓ குழந்தை குத்துது அந்த அம்மா அதனால ஆளு பாதி பாதிக்குது காட்டுறேன் பாருங்க ஜலமலங்களை கொண்டு வந்து சேர்த்ததா ஆமாங்க. இந்த பிள்ளை பிறந்தது குடிங்க சரி கொடுக்கிறேன் பார்த்து சீக்கிரம் கொடு ஏன்டா ஏன்டா அங்க வந்து போட்டேன் ஏன்டா அங்க வந்து போட்டேன் அவன் குழந்தையில அங்கங்க அள்ளிங்கடா திருப்பதி போய் மலைலாம் ஏறிக்கிறான் அங்க போய் பிறக்காது இங்க ஏன்டா வந்து போட்டேன் அது இந்த சுடகுழு வந்து போட்டேன் ஏன்டா ராத் ஐயோ ஏங்க அந்த ஈத்த உனக்கு என்ன வர கொடுத்தான் அந்த பரதேசி பண்டார பயல் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் இரு விழிய இருக்க வைத்தான் ஆம்பளை குழந்தை தானே இது பொம்பளை குழந்தை கண்ணு நல்லா தெரிஞ்சு பாரு நான் சொல்றேன் ஆமா நீ தான் ஏமாந்து பேசிங்கிற ஆமாங்க பாத்தியா ஆமா இந்த கபாலத்துக்கு போயிட்டு கிடையாது இந்த குழந்தை சிக்னல்ல மாறி வந்துட்டுக்குது சிக்னல் ஆமா சிக்னல் ப்ராப்ளம் அது என்ன சிக்னல் வேற குழந்தை வேற எங்க போட்டுக்குது வேற குழந்தை எங்க வந்துட்டுக்குது இந்த ஏயில நீ தப்பிச்ச மயிர் அடையில அந்த மயிரும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன் நான் பாத்தியாடா டேய்? அந்த பரமணியை எனக்கு பயந்து பெண் குழந்தை படைச்சிருக்கான் என் தெய்வமே ஆனா ஒண்ணுங்க இதே ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா நீ சத்தா கூட அழுவாது அது ஏன்டா எங்க அப்பங்கார எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறான் எங்க பூஜாரி வச்சுக்கிறான் எவன் சண்டைக்கு வரும் அப்படின்னு யோசனை பண்ணி இருக்கும் இதே பொம்பளை பிள்ளையாண்டா அப்பா நீ வேலைக்கு போகாதுப்பா நான் சம்பாதிச்சு போறேன்பா நீ கஷ்டப்படாதுப்பா அவனு மூக்க சிந்தினா இதுங்க டேய் பெண்கள் தாண்டா இன்று நாட்டுக்கே கண்கள் ஆமாங்க பெண் இல்லையே ஆணுக்கு என்ன வேலை எதுவுமே கிடையாது மாசற்ற மாணிக்கம் ஆமா என் பத்தனமாத்து தங்கமே என் தெய்வமே ஏய் எங்க பக்கத்து வீட்டு குடிக்கார மாதிரியே பேசுறப்பதான் அவனோட விட்டான் ஃபுல்லா தரகாச்சு போட்டு அடிப்பான் முகல் வாயில் ரத்தம் ஒரு அடிச்சு கிடப்பான் போய் கொஞ்சம் ஆகி போச்சுன்னா போதை தெரிஞ்சிடும் நானா ஒன்று அடிச்சேன் சரி பரவாயில்ல சினிமா போலாமா கறி வாங்கி சாப்பிடலாமா அது போல நீ பேசிக்கார விளங்காத பாசத்தை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது பாசத்தை விட மற்ற பாசம் திறந்தது அடிச்சுங்கன்னா இவன் பேசுது தாயின் உறவால் வந்தது ரத்த பாசம் இது என்ன பாசம் தெரியுமா உயிருக்கு மேலான பாசம் ஏதோ ஒரு பாசம் என் தெய்வமே குடு உன்னால் அல்லவா இந்த பெண் குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறது மரணமே தடுத்த என் தெய்வமே தாய் என்னுடைய மகளுக்கு ஒரு பெயரை வச்சிருக்கேன் பாதி பேதி அதெல்லாம் போய் எந்த காலமாச்சு இன்னும் அங்கேயே இருக்கிற பாதி இன்னொன்னு வச்சுட்டா ஆய்மா ஆயுமா பழைய தெய்வம் இல்லன்னா புது பேரு அருமையான பேரு என்ன பேரு எல்லாம் பார்த்து நடுங்கணும் கொரோனா ஐயோ ஐயோ கொரோனாவே சொல்லாதே 3 வருஷம் பட்டதெல்லாம் போதாதா இன்னுமாடா கொரோனா அது போதும் முதல்ல நம்ம தலைமையில தான் கையை வைப்பான் என் தலைமையில கை வச்சா கூட எப்படின்னா நின்றுவான் ஆனா உன் தலைமையில கை வச்சா வயிக்கு வீழ்ந்துருவான் கொஞ்சம் குஞ்சு காட்டான் பாருங்க இதுல ஏமா அங்க நிப்பான் வயசுக்கு இளங்காரவனே கண்ணே கோமலமலே அந்த சிவனை குறித்து நான் தவம் புரிந்தேன் நீ அந்த சக்தி கருமாரியை வணங்கி வந்தாய் இரு சக்தியும் ஒன்றாக சேர்ந்து சிவசக்தி சிவசக்தி அருமையான பேர் வச்சுங்க உன் வாயில சூப்பரா
வாயில வைக்கிற வாயில வைக்கிறது இல்ல. சரி அம்மா கிட்ட கூடு அம்மா கிட்ட கூடு அம்மா நமது மகளை கண்ணை இமை போல் காப்பது உன் கடமை. அம்மா ஈராறு 14 உலகங்களே இந்த கபாலா தூரன் பெருமை என்னன்னு பார்த்து மட்டும் வரேன். வர்ற வரைக்கும் அது இல்ல அம்மா தான் உன்னை ஒரு மாதிரியா பாத்துக்குது இல்ல ஓ இங்க நீ குத்துருவலாம் இது அப்போ நான் கொடுக்காதே அப்புறம் ஒரு காத்துனால தான் உன்னை பார்க்கதே வெறுப்பாக்குற அம்மா நமது மகளை சீக்கிரம் போட வாங்கம்மா.